நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆபிரகாமை குறித்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம வாழ்க்கையில் என்னைக்கும் சந்திச்சிருக்க மாட்டோம். ஆனால் ஆபிரகாம் சந்திக்கிறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய நேசகுமாரனை பலி செலுத்துவதற்காக கூட்டிகிட்டு போகிறார். ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டு வர போகிறாரு, இல்லை ஒரு சர்ச்சில் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு 6 மாதம் கழித்து கூப்பிட போகிறாருன்னா ஓகே, அவர் அந்த இடத்துல கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம், திரும்பி இந்த பையனை நம்ம பார்க்கலாம் அப்புறம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் பலி செலுத்த சொல்லிட்டார். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிக்கிட்டு அந்த மலைக்கு மேலே ஏற போகிறார். அந்த நேரத்தில் அந்த மகனை பார்த்து ஆபிரகாம் ஒரு விசுவாச அறிக்கை செய்வார். என்ன அறிக்கைன்னா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு மகன் கேட்கும்போது இவருடைய விசுவாச அறிக்கையை பாருங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இதை விடவா பெரிய நெருக்கடி நமக்கு வந்துட போகுது. ஆனால் அந்த நெருக்கடியவே ஆபிரகாம் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலமாய் ஜெயிச்சார். இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நீங்கள் புலம்பியே இன்னும் அதிகமாக சிக்கிக் கொள்ளுகிறீர்கள். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசியே அதுலேருந்து உங்களால் வெளியில் வர முடியாமல் போயிடுது. ஆனால் நீங்கள் பேச வேண்டியது என்னென்னா, நிலைமைகளை பார்த்து பேசக்கூடாது, கர்த்தருடைய விசுவாசமான வார்த்தைகளை தான் நீங்கள் பேசணும். யாராவது நம்ம கிட்ட எங்க இப்படி இருக்கிறீங்களே, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எப்படி இருந்தால் என்ன, கர்த்தர் எங்களுக்கு யாவையும் செய்வார். அல்லேலூயா. உங்கள் நிலைமைகள் இப்படி இருக்கே, உங்கள் வியாதி இப்படி இருக்கே, உங்கள் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, இல்லைங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். இதை சொல்ல தான் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கைக்குள்ள விசுவாசம் அற்புதங்களாக மாறும். எப்போ தெரியுமா? நம்ம பேச நாம் என்ன பேசுகிறோம்? அவிசுவாசமான வார்த்தைகளை தான் பேசுகிறோம். ஐயோ முடிஞ்சு போச்சு, ஐயோ இனிமே இது இருக்காது, இனிமே இதை ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு தான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் பாருங்க, அந்த சூழ்நிலைகளை விசுவாசமான வார்த்தைகளினால மாற்றுகிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா, இவர் மலைக்கு மேலே ஏறி ஈசாக்குடைய கையும் காலையும் கட்டி பலிபீடத்தை கட்டி ஈசாக்கை பலி செலுத்த தான் ரெடியானார். அவருடைய செய்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய விசுவாசமான வார்த்தைகள் தான் ஜெயித்தது. அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு எப்பேற்பட்ட செய்கைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தாலும் நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளினாலே நிலைமைகளை மாற்றி விடுவீர்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பயங்கரமான ஒரு நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு எப்படி தெரியுமா? கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்துவார், கர்த்தர் என்னை பலமாக நிறுத்துவார், அநேகர் கண்கள் காண என்னை ஆண்டவர் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல பலனாக நிற்க வைக்க போகிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி பிசாசானவன் நம்மளை அவிசுவாசமாக பேச வைக்க தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற வார்த்தைக்கு கீழே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான அற்புதங்களும் அடங்கி இருக்கிறது. அதனால் இந்த நாள்லேருந்து நீங்கள் இனிமேல் அறிக்கை பண்ண போகிறது என்ன தெரியுமா? என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்களும் சொல்ல போகிறீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. என்னை அழைத்தவர், என்னை தெரிந்தெடுத்தவர், தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த அந்த கர்த்தர், என்னை மரண பரிந்தும் நடத்துவேன் என்று சொன்ன அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நிலைமைகளை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த மனுஷன் இப்படி பேசிட்டானா, அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், அதுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உலகம் உங்களுக்கு ரொம்ப மோசமான நிலைமைகளையே தான் கொண்டு வரும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால இந்த உலகம் உங்களுக்கு ரொம்ப மோசமான நிலைமைகளை கொண்டு வரும். ஆனால் நீங்கள் தேவ பலத்தில் தான் இதை ஜெயிக்க முடியும். ஆகவே தான் அந்த பலத்துக்கு தான் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும். என் நிலைமைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன்.